வணக்கம் நண்பர்களே, இன்று கோத்தர் இன பழங்குடி மக்களின் வாழ்வியலை அறிந்து கொள்வோம். தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியர், காட்டுநாயக்கர் என பாரம்பரியம் மிக்க 6 வகையான பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் குறிப்பிடத்தக்கவர் கோத்தர் ஆவார். கோத்தர் என்ற வார்த்தையே இடைக்காலத்தில் வந்ததுதான். கோவ் என்ற வார்த்தையே கோத்தர் என மருவிவிட்டது. கோவ் என்பது எங்கள் மூதாதையர் ஒருவரது பெயர். அவரது மனைவியின் பெயர் கோத்தி. கோவ் என்பது கோத்தா எனவும் பன்மையில் சொல்லும்போது கோத்தர் என்று ஆகிவிட்டது என்று கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் குந்தா கோத்தகிரியை தலைமை இடமாக கொண்டு ஊட்டி கொல்லிமலை, சோலுவார் கோக்கால், கூடலுவார் கோக்கால், புது கோத்தகிரி, திருச்சிகடி, கீழ் கோத்தகிரி என 7 இடங்களில் மட்டுமே கோத்தர் பழங்குடியினர் வாழ்கின்றார்கள். கோக்கால் என்பது கோத்தர் மொழியில் ஊர் என்று அர்த்தம். இவர்கள் குடியிருப்புகளை கேரி என்பர். கோத்தர் கேரி என்பதுதான் கோத்தகிரி என மாறியதாக கூறுகின்றனர். ஒவ்வொரு குடியிருப்பிலும் 3 கேரிகள் காணப்படுகின்றன. அவை மேற்கேரி, கீழ்கேரி, நடு கேரி என பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரே கேரியை சார்ந்தவர்களிடையே திருமண உறவு வைத்துக் கொள்வது இல்லை. இவர்களது தங்களது குலதெய்வமாக ஐயனோர், அம்மனோர் தெய்வங்களை வழிபட்டு வருகின்றனர். இவர்கள் குடியிருப்பினுள் காலணிகள் அணிவது இல்லை. ஒவ்வொரு குடியிருப்பிலும் பொது வீடு ஒன்று காணப்படுகிறது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அந்த வீட்டில்தான் தங்க வேண்டும் என்பது மரபாக பின்பற்றப்படுகிறது. திருமணமான பெண்கள் மண்டூக் என்னும் கொண்டை ஊசியினை தலையில் வைத்துள்ளனர். இது எல் வடிவத்தில் மூலிகை வைத்து துணியினால் கட்டப்பட்டிருக்கும். இதில் உள்ள வாசனை பாலியலை தூண்டுவதாக கூறுகின்றனர். இவர்கள் குடியிருப்பில் பெரும்பாலும் நெருப்பு பற்ற வைக்க தீப்பெட்டி பயன்படுத்துவது இல்லை. ஆரம்பத்தில் சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தி நெருப்பை உருவாக்கி கொண்டனர். தற்போது மரத்தை கடைந்து நெருப்பை உருவாக்குகின்றமை காண முடிகிறது. கோத்தர்கள் பேசும் மொழி கோவ் மொழியாகும். இந்த மொழி பேச்சு வழக்கில் மட்டுமே இருந்தது. ஆனால் 40 ஆண்டு முயற்சிக்கு பிறகு கோத்தர் பழங்குடியின பூசாரியான கனகராஜன் அவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு கோத்தர் மாழிக்குரிய எழுத்து வடிவத்தை உருவாக்கி உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கோத்தர் பழங்குடிகளின் மக்கள் தாயகை சுமார் 2300 பேர் உள்ளனர். இவர்கள் ஒரே இரத்த உறவில் தங்களுக்குள் திருமணம் செய்வதால் இனவிருத்தி குறைவாக உள்ளது. இவர்களின் கலாச்சாரத்தில் பெண்கள் கலப்பு திருமணம் செய்தால் கேரியை விட்டு அனுப்பிவிடுவார்கள். ஆண்கள் தவறு செய்தால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இதனால் கலப்பு திருமணம் செய்ய வாய்ப்பில்லை. கோத்தர் இன மக்கள் கைவினை கலைஞர்களாக விளங்குவதால் பலவிதமான தொழில்களை செய்கின்றனர். பெருமளவு விவசாயம் மற்றும் மண்பாண்டம் செய்தல், கொல்லு தொழில், தச்சு தொழில் போன்றவற்றை செய்து